ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் டு இந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் இன் தமிழ். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். ஃபாரஸ்ட் மட்டும் இல்லை, கிராஸ்லேண்டும் வந்து கிளைமேட் பிளான்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஒன் அது ரிலவெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அதை யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணுன்னா ஜிஎஸ் பேப்பர் 3 என்வரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி கூடயும், ஜிஎஸ் 2ல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் அது மாதிரி லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் யூனிட் 4ல் சயின்ஸ் அண்ட் என்வரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி கூடயும் லிங்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிராஸ்லேண்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். கிராஸ்லேண்ட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஈகோசிஸ்டம் த்ரெட்டன்ட். அதாவது ஃபாரஸ்ட் மட்டும் டீஃபாரஸ்ட்ரேஷன் ஆகுது அந்த மாதிரி நம்ம பேசியிருப்போம். ஆனால் கிராஸ்லேண்டும் மோஸ்ட்டாக வந்து டீக்ரேட் ஆகுது ஒரு லேண்ட் தான். மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து கிராஸ்லேண்ட் வந்து வேஸ்ட் லேண்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா, எதுக்குமே யூஸ் இல்லை, ட்ரையாக தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோம்னா அஃபாரஸ்டேஷன், அக்ரிகல்ச்சர் அந்த ஏரியாவில் எக்ஸ்பென்ஸ் பண்ணுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொமோட் பண்ணுவோம். அன்லைக் ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்டும் வந்து கார்பனை வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து ஸ்டோர் பண்ணுது. அதாவது சாயில் கார்பனை இது பண்ணுது. கிராஸ்லேண்ட் வந்து லாஸ் ஆகிறதுனால அந்த இடத்துல இருக்கிற பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது. எமிஷன் வந்து ஹை லெவலில் இருக்கும். லைவ்லிஹுட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 31% வந்து அதாவது 5.65 மில்லியன் ஹெக்டேர் வந்து கிராஸ்லேண்ட் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு யூஎன்சிசிடி ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஆரோவல்லி ரேஞ்சஸில் ராஜஸ்தானில். இப்போ கூட நம்ம வந்து நியூஸில் வந்து நிறைய டைம் பார்த்துருப்போம்ல, ஆரோவல்லி ரேஞ்ச் வந்து அடிக்கடி நியூஸில் வந்திருக்கும். இந்த டைம் நம்ம ப்ரீம்ஸில் எக்ஸெப்ட் பண்ணுற டாபிக் ஆரோவல்லி ரேஞ்சாக இருக்கும். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, யுனைடெட் நேஷன் வந்து 2026 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரேங்க்லேண்ட்ஸ் அண்ட் பேஸ்டோலைட்ஸ் அது மாதிரி அறிவிச்சிருக்காங்க. கிராஸ்லேண்ட் வந்து கிளைமேட் அண்ட் பயோடைவர்சிட்டியில் வந்து இது மாதிரி வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணது பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ்லேண்ட் வந்து ஹை எண்டமிக் பயோடைவர்சிட்டி ப்ரொமோட் பண்ணுது. அதாவது கிராசஸ், இன்செக்ட் அண்ட் பேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாமா, அஸ்ஸாம்னு எடுத்துக்கிட்டால் பிக்மி ஆக் அது மாதிரி ஒரு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் மேமல் பீசிஸ் இருக்கும். அதே நம்ம ராஜஸ்தானில் வந்து அடிக்கடி நியூஸில் பார்க்குறது வந்து கிரேட் இண்டியன் பஸ்டர்ட் இருக்குல்ல, அதுவும் வந்து கிராஸ்லேண்ட் பீசிஸ் தான். நம்ம நீலகிரி பக்கம் எடுத்துக்கிட்டால் நீலகிரி தார். இது மாதிரி வந்து ஹையான எண்டமிக் பீசிஸும் என்டேஞ்சர்ட் பீசிஸுக்கும் வந்து ப்ரொமோட் பண்ணுறது கிராஸ்லேண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து இண்டிஜினஸ் கம்யூனிட்டி, ஃபேஸ்டோர் லைவ்லிஹுட் அது மாதிரி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுது இந்த கிளைமேட். எஃபெக்டிவ் ஃபார் கிளைமேட் ஆக்ஷன். இது மாதிரி உயிரினங்கள் மற்றும் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் கிளைமேட் ஆக்ஷன் ரெகுலேஷன் பண்ணுறதுலையும் கிராஸ்லேண்ட் வந்து முக்கியமான பணியாற்றுது. என்னென்னா கார்பன் சிக்வெஸ்ட்ரேஷன், ட்ரவுட் வந்து ரீசைலன்ஸ் பண்ணுறதுக்கும், வேரியஸ் லேண்ட்ஸ்கேப் வந்து கனெக்டிவேட் பண்ணுறது அது மாதிரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கரண்ட்டாக வந்து கிளைமேட் பாலிசி மொத்தமாக வந்து ஃபாரஸ்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிராஸ்லேண்ட்ஸ் வந்து ஓவராக தான் ஃபோக்கஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் டிட்டர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், கிளைமேட் ஃபினான்ஸ் அண்ட் கன்சர்வேஷன் பிளான் இதில் எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க தவிர கிராஸ்லேண்ட் வந்து லெஸ் ஃபோக்கஸ் தான் பண்ணியிருப்பாங்க. வே ஃபார்வர்ட் பார்க்கலாமா. கிராஸ்லேண்டை வந்து ஒரு சிதைந்த அதாவது டீக்ரேடட் ஃபாரஸ்ட்டாக பார்க்காம டிஸ்டிங்க்ட் அது ஒரு சிறந்த ஒரு ஈகோசிஸ்டமாக யூனிக்கான ஒரு ஈகோசிஸ்டமாக நம்ம கன்சிடர் பண்ணோம். கிராஸ்லேண்ட்ஸை வந்து நேஷனல் கிளைமேட் ஆக்ஷன் பிளான், பயோடைவர்சிட்டி ஸ்ட்ராட்டஜி, லேண்ட் யூசிங் பிளானிங் இது மாதிரி வேரியஸ் டைமென்ஷன்லையும் வந்து இன்க்ளூட் பண்ணணும். தென் அங்கே இருக்கிற இண்டிஜினஸ் கம்யூனிட்டிஸ் ஃபஸ்ட்டோட வந்து அவங்களுக்கு வந்து கிரேசிங் ரைட்ஸ் தரத்தோட அங்கே லேண்டை வந்து செக்யூராகவும் ப்ரொமோட் பண்ணணும். வேரியஸ் யுனைடெட் நேஷன் பாடிஸ் இருக்குல்ல, எக்ஸாம்பிள் யுஎன்எஃப்சிசி, சிபிடி இது மாதிரி எல்லாத்தையும் வந்து லிங்க் பண்ணிவிட்டு கிராஸ்லேண்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். தென் மரம் நட்டுறது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு ஈகோசிஸ்டம் இருக்குன்னா அது ரிலவெண்ட்டான க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான்ஸ் இருக்கணும். இந்த டாபிக் ரிலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா. யூபிஎஸ்சி 2018 கேட்ட மெயின்ஸ் கொஸ்டின், டிஸ்கஸ் தி ரோல் ஆஃப் கிராஸ்லேண்ட் இன் கார்பன் சிக்வெஸ்ட்ரேஷன் அண்ட் தேர் இம்பார்ட்டன்ஸ் இன் தி கண்டெக்ஸ்ட் ஆஃப் குளோபல் கிளைமேட் சேஞ்ச். Then prelims question, which of the following type of temperate grassland? A. Savanna, B. Prairie, C. Steppe, D. B and C. Correct answer வந்து B and C. செகண்ட் நியூஸ் எடிட்டோரியல், இந்தியானோட ஸ்கில்லிங் அவுட்கம்ஸ் ரிலேட்டடானது. யூபிஎஸ் சிலபஸ்னா GS2 சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் கவர்னன்ஸ் கூடயும், GS3ல இந்தியன் எக்கனாமிக் கூட லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டால் யூனிட் 1 சோசியல் இஷ்யூஸ், யூனிட் 3 இந்தியன் எக்கனாமிக் கூட லிங்க் பண்ணலாம். இந்தியாவில் வந்து கரண்ட்டாக ஸ்கில் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் வந்து இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் வாங்க. இந்தியா வந்து 2015 பிரதான் மந்திரி கஷல் விகாஸ் யோஜனா அது மாதிரி வந்து ஸ்கீம் இது பண்ணாங்க. இதனோட முக்கியமான எய்ம் வந்து ஸ்கில் வந்து யூத் வந்து அப்டேட் பண்ணணும். அதுதான் எய்ம். 2015-25 வரைக்கும் கிட்டத்தட்ட 1,40,00,000 பேருக்கு வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து யூத்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த ஸ்கில் வந்து அப்டேட் ப்ரோக்ராம் வந்து இக்னோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓஇசிடி கண்ட்ரீஸில் வந்து ஸ்கில் அப்டேட்டிங் லெவல் வந்து இது மாதிரி இருக்குன்னா 44% இருக்குது. நம்ம இந்தியா ஒர்க் ஃபோர்ஸில் வந்து ஜஸ்ட் 4.1% தான் வந்து ஃபார்மலாக ஒகேஷனல் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க.
இதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, எம்ப்ளாய்மென்ட் அவுட்கம்ஸ் வந்து அன்ஈவனா இருக்கு. வேஜ் வந்து மாடரேட் லெவல் தான் இருக்கு. மோஸ்ட்டா வந்து நம்ம இந்தியால வந்து இன்ஃபார்மல் செக்டர் தான வந்து அதிகமா வந்து வேலைவாய்ப்பு தருது. அதுல வந்து சர்டிஃபிகேட் ஸ்கில்ஸ் வந்து லிமிட்டட் ரெகக்னிஷன் தான் இருக்கு. இன்ஃபார்மல் செக்டார்ஸ்க்கு வந்து அதிகமா ஸ்கில் அப்டேட் தேவையில்ல. அந்த ஒரு இஷ்யூஸும் இருக்கு. ஏன் இந்தியால வந்து ஜஸ்ட் 4% மட்டும் ஸ்கில்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஒய் ஸ்கில்லிங் அவுட்கம்ஸ் ஆர் வீக்? ஃபர்ஸ்ட்டு, இண்டஸ்ட்ரி பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப புவரா இருக்கு. எம்ப்ளாயீஸ் மோஸ்ட்டா வந்து இன்-ஹவுஸ் ட்ரெய்னிங் ரெஃபரன்ஸ் அதாவது வந்து மோஸ்ட்டா வந்து ஒரு எம்என்சி கம்பெனிஸ் இல்லாட்டி நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்னா கூட இன்டர்ன்ஷிப் அது மாரி குடுத்துட்டு, அவங்க யார் நல்லா பண்றாங்களோ அவங்கள வந்து ப்ரமோட் பண்ணி அவங்கள வந்து டேக் பண்ணிருவாங்க. தனியா வந்து பப்ளிக் ஸ்கில் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கில் நாங்க தந்திருக்கோம். அதுல வந்து பாஸ் பண்ணவங்கள வந்து சூஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான். நெக்ஸ்ட் வந்து செக்டார் ஸ்கில் கவுன்சில். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸ்டாண்டர்ட்ஸ் அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்க தவிர, ஜாப்ல வந்து இந்த ட்ரெய்னிங் எடுத்தா பிளேஸ்மென்ட் கிடைக்குமா? அது மாரி அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணாம இருக்காங்க. ஃப்ராக்மென்டட் அக்கவுண்டபிலிட்டி. ட்ரெய்னிங், அசஸ்மென்ட், பிளேஸ்மென்ட் இந்த 3மே வந்து செப்பரேட் ஃபீல்டு மாரி இருக்கு. எந்த ஒரு இது வந்து லிங்க் பண்ணாம இருக்கிறது தான் பீப்பிள்ஸ் வந்து ஸ்கில் டெவலப்மென்ட் புரோகிராம் வந்து ஜாயின் பண்றது வந்து வீக்கா பண்ணுது. தென் வீக் கிரெடிபிலிட்டி வித் எம்ப்ளாயீஸ். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்கில்லிங் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் ஸ்கில் வந்து நம்ப எஜுகேஷன் வந்து ஸ்கூல்ல வந்து ஜஸ்ட் ஸ்கூல்னாலும் சரி, காலேஜ்னாலும் சரி, மெமரி பேஸ் பண்ணியே இருக்குமா? அங்க வந்து ஸ்கில்க்கும் சரி, எஜுகேஷனும் சரி, ஒரு வைடரான கேப் இருக்கும். ஸோ வந்து அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான். லேபர் மார்க்கெட் டிமாண்ட் வந்து ரொம்ப வந்து வீக்கா இருக்கு. தென் லாஸ்ட் வந்து நேஷனல் அப்ரன்டிஸ் ப்ரோக்ராம் ஸ்கீம். இது வந்து மோஸ்ட்டா வந்து லார்ஜ் ஃபர்ம்ஸ் மட்டும் தான் வந்து பயனடைற மாரி இருக்கு தவிர, இந்தியால வந்து லார்ஜஸ்ட் வந்து ஸ்மால் அண்ட் மீடியம் மைக்ரோ மேனுஃபேக்சர்ஸ் கம்பெனி தானே இருக்கு. அங்க வந்து லிங்க் பண்ண முடியாம இருக்கு. சரி வே ஃபார்வர்ட் என்னன்னு பார்க்கலாமா? திறன் பயிற்சிய வந்து ஸ்கூல், காலேஜ் அந்த டைம்லயே வந்து இணைக்கணும். ஜஸ்ட் மெமரி பேஸ் மட்டும் இல்லாம இருக்க, ஜஸ்ட் ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ற மாரியும் இருக்கணும். தென் வந்து தொழில்துறை வந்து பயனாளிகள் பேஸ் பண்ணி இல்லாம, கோஆனஸாவும் மாற்ற வேண்டும். எஸ்எஸ்சி ஸ்கீம் நம்ம வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம்ல, அது வந்து வேலைவாய்ப்பு வந்து நியமனத்திற்கு வந்து பொறுப்பு இருக்கணும். அதுல வந்து ஃப்ராக்மென்டடா இருக்குன்னு சொன்னேன்ல, அத வந்து கிளியர் பண்ணணும். தென் வந்து அப்ரெண்டிஸ் பயிற்சி உருவாக்கம், ஐடிகள் வந்து நவீனமயமாக்கம் அதுவும் பண்ணணும். அணுகுமுறையில வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஸ்கீம் மட்டும் இல்லாம, பொருளாதார வளர்ச்சி உத்தியாக இந்த ஒரு மாத்தணும். தென் வந்து இறுதியில வந்து என்னன்னா, உழைப்புக்கு மரியாதை தரணும். உற்பத்தி திறனை ப்ரமோட் பண்ணணும். மக்கள் தொகை பலனை அதாவது டெமோக்ராட்டிக் டிவைட் அதாவது வந்து இந்தியால வந்து யூத்ஸ் வந்து லார்ஜ் நம்பர்ல இருக்காங்களா, அத வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணிட்டு லேட்டர் டேஸ்ல வந்து பெனிஃபிட் ஆகுற மாரி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இந்த டாபிக் ரெலவென்ட்டான ப்ரீவியஸ் கொஸ்டின் 2018 கேட்டது. வித் ரெஃபரன்ஸ் டூ பிரதான் மந்திரி கஷோல் விகாஸ் யோஜனா. இட் இஸ் a scheme of Ministry of Labour and Employment. It is, among others, will impart training, soft skills, entrepreneurship, financial and digital literacy. It aims to align with competitions unregulated workforce of the country to the National Skill Qualification Framework. கரண்ட் ஆன்சர் என்னன்னா 2 and 3. ஏன்னா இந்த ஸ்கீம் வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் எடிட்டோரியல் வாட் ஆர் பயோமெட்டீரியல்ஸ் அண்ட் ஹவு தே ஒர்க். இது வந்து யூபிஎஸ்சியில் லிங்க் பண்ணால் ஜிஎஸ்3ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அகைன் ஜிஎஸ்3ல என்வரன்மெண்ட் யூஸ் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டா யூனிட் 4 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, யூனிட் 3ல இந்தியன் எக்கனாமிக்கோட லிங்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பயோமெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேம்ல இருக்கு பயோ அதாவது ஒரு உயிருள்ள பொருள் வந்து ஃபுல்லாவோ இல்லாட்டி பார்ஷியலாக வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி வந்து டெரைவ் பண்ணுறது தான். இது வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலமா நம்ம வந்து டெரைவ் பண்ணிப்போம். இது வந்து ரீப்ளேஸ் ஆர் இன்டராக்ட் வித் கன்வென்ஷனல் மெட்டீரியலோட யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன செக்டர்ல வந்து இந்த பயோ மெட்டீரியல் யூஸ் ஆகுதுன்னா, 1 பேக்கேஜிங், 2வது டெக்ஸ்டைல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஹெல்த் கேர் இது மாரி மேஜரான எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த பயோ மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதனோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிராப் இன் பயோ மெட்டீரியல்ஸ். இது வந்து பெட்ரோலியம் பிளாஸ்டிக்ஸ் சிமிலரா இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பயோ பிஇடி. செகண்ட் ஒன் வந்து ட்ராப் அவுட் பயோ மெட்டீரியல்ஸ். இது வந்து நியூ சிஸ்டம். ஏதாவது வந்து அப்டேட் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ற மாரி இருக்கும். எக்ஸாம்பிள் பிஎல்ஏ. லாஸ்ட் ஒன் வந்து நாவல் பயோ மெட்டீரியல்ஸ். இது வந்து தானே ஹீல் பண்ற மாரி இருக்கும். அதாவது செல்ஃப் ஹீலிங் மெட்டீரியல்ஸ். தென் வந்து பயோ ஆக்டிவ் இம்ப்ளான்ட்ஸ். உயிர் செயற்பாடு வந்து அதில அதிகமா இருக்கும். அடுத்து வந்து கம்போசிட்ஸ் ஆவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் இந்தியாவுக்கு பயோ மெட்டீரியல்ஸ் வந்து நீடா ஒன் அப்படின்னு பார்த்துக்கலாமா? நம்ம வந்து நெறைய வந்து இம்போர்ட்ஸ் டிபெண்டன்ஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக்ஸ், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் இம்போர்ட் டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால வந்து என்வைரன்மென்ட் வந்து இஷ்யூஸ் அதிகமா இருக்கு. தென் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப வந்து இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ற மாரி இருக்கும். கார்பன் எமிஷன் அது மாரிலாம் இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்தியா வந்து 2017ல வந்து நெட் ஜீரோ எமிஷன் ரீச் பண்ணணும் அது மாரி சொல்லியிருக்கோம். என்வைரன்மென்ட் வந்து சஸ்டைனபிள் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து இந்த பயோ மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணா வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல் வேயா இருக்கும்.
அது மட்டும் இல்லாம ஃபார்மர்ஸ் வந்து இந்தியால வந்து லார்ஜஸ்ட் நம்பர் வந்து ஃபார்மர்ஸ் தானே இருக்காங்க. அதுலயும் ஸ்மால் அண்ட் மைக்ரோ ஃபார்மர்ஸ் அதிகமா இருப்பாங்களா? அவங்க வந்து இந்த பயோ மெட்டீரியல்ஸ யூஸ் பண்ணா அது வந்து ப்ரொடியூஸ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து இன்கம் சோர்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். அதனால வந்து அவங்க ஃபார்மர் சூசைட் அது மாரி இஷ்யூஸும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வேல்யூ டூ சுகர் கேன், மெய்ஸ், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட். இந்தியா வந்து லார்ஜஸ்ட் சுகர் கேன் ப்ரொடியூசரா வந்து மாறியிருக்காங்களா? கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து சுகர் கேன் ஜூஸ் வேஸ்ட் பண்ணலாம். மெய்ஸ் வந்து நெறைய வந்து வேஸ்ட்டா வந்து நெறைய பொருள் ஆகும்ல. அத வந்து ரீசைக்கிள் பண்ணிட்டு ஃபுல் எல்லா எல்லா விதத்துலயும் யூஸ் பண்றதுக்கு இந்த பயோ மெட்டீரியல்ஸ வந்து நாம வந்து மெத்தட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாரி சப்போர்ட் சர்க்குலர் எக்கானமி அண்ட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ரிடக்ஷன். அதுதான் சர்க்குலர் எக்கானமின்னா ஒண்ணுமே இல்ல. எல்லா விதத்திலயும் வந்து ஒரு பொருள வந்து யூஸ் பண்ணிட்டு எக்கனாமிக்கல் வந்து பெனிஃபிட் ஆகுறது தான் சர்க்குலர் எக்கானமி. பயோ மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணா சுகர் கேன் அந்த அந்த வேஸ்ட்டா போகும்ல, அத கூட யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளாஸ்டிக், கெமிக்கல்ஸ் அத வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து அது மட்டும் இல்லாம இந்தியாஸோட எக்ஸ்போர்ட் வந்து காம்படிஷன வந்து ப்ரமோட் பண்ணும். ஏன்னா லோ கார்பன் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பியன் யூனியன்லாம் நெறைய வந்து டாக்ஸ் இது பண்றாங்கல்ல. பிளாஸ்டிக் வந்து அதிகமாயிருச்சு அது மாரி. அதனால வந்து இந்தியா வந்து இம்பேக்ட் ஆகும். அதனால வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் வந்து பாதிக்கிற மாரி இருக்கு. ஸோ வந்து இது மாரி பயோ மெட்டீரியல வந்து இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணா, அது மாரி டெவலப்டு கண்ட்ரீஸ் யூரோப்பியன் யூனியன் அவங்க கூட வந்து எக்ஸ்போர்ட் வந்து ப்ரமோஷன் வந்து ஈஸியாவே இருக்கும். இந்தியாவோட பயோ மெட்டீரியலோட கரண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் வே ஃபார்வர்ட் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்தியாவுல வந்து பயோ பிளாஸ்டிக் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 500 மில்லியன் இருக்கு. 2024ல இருக்கு. இந்த செக்டர் வந்து குரோயிங் ஃபாஸ்ட் அந்த மேனர்ல இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஎல்ஏ பிளான்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் அதாவது கன்வெர்ட்டிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் இன்டூ யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் அது மாரி ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நெறைய வந்து ப்ரமோட் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்ப வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த பயோ மெட்டீரியல் செக்டார்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு அடுத்த வீடியோல பார்ப்போம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.